இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்பர் மெத்தட்ஸ். ஸோ நம்பர் மெத்தட்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ்னால் என்ன? ஸோ மெத்தடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெத்தடுன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்கும்போது அது கிளியராக படிக்கும். இப்போதைக்கு அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு மெத்தடுங்கிறது அது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது, அவ்வளோதான். சரிங்களா? அது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. இப்போ நம்பர் மெத்தட்ஸுங்கிறது என்னென்னா, நம்பர் மேலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே நம்பர் மெத்தட்ஸ். எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம், இல்லை ஒரு நம்பருக்கு இத்தனை டிஜிட்ஸ் தான் வேணும், ஒரு நம்பருக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை டிஜிட்ஸ் வேணும், இல்லைனா வந்து எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷனில் நோட்டேஷனில் ஒரு நம்பரை மாற்றுறோம். இப்படி சில விஷயங்களுக்காக வந்து எனக்கு இந்த நம்பர் மெத்தட்ஸுங்கிறது தேவைப்படுது. ஸோ காமனாக ஒரு 4 நம்பர் மெத்தட் இருக்குது. என்னென்னா 2 எக்ஸ்போனன்ஷியல், 2 ஸ்ட்ரிங்கு, 2 ஃபிக்ஸ்டு, 2 ப்ரிசிஷன். இந்த 4 வந்து ரொம்ப மெயினானது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 எக்ஸ்போனன்ஷியல். 2 எக்ஸ்போனன்ஷியல் பார்க்குறது மூலம் எக்ஸ்போனன்ஷியல்லாம் என்னென்னு தெரியணும். அதாவது நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ நோட்டேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு விதமாக ஒரு நம்பரை எழுதுகிற ஒரு வழிமுறை, ஒரு மெத்தடு. ஒரு நம்பரை இப்படியும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் போடுறேன் பாருங்கள், 1E1 இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த E1க்கு என்ன அர்த்தம்னா 10ன்னு அர்த்தம். E2ன்னா 100ன்னு அர்த்தம். அதாவது இந்த நம்பர் கூட 1, 2, 3ன்னு கூட எனக்கு வந்து 0 வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, E1னா 10, E2னா 100, E3னா 1000. இப்போ இந்த 10, 100, 1000 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். முன்னாடி இருக்க நம்பர் என்னது, இந்த 1. இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி தான் வந்து நோட்டேஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ வந்து ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 1E5ன்னு எழுதிட்டு போயிடலாம். அப்போ வந்து இன்னும் பெரிய நம்பர் அப்படின்னா அந்த அத்தனை 0 அத்தனை டிஜிட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம நோட்டேஷனில் எழுதணும்னா அந்த பக்கத்தில் நம்ம போடுற அந்த ஒரு நம்பர் மூலமாக எத்தனை 0 வருது, எத்தனை டிஜிட்ஸ் இது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நான் அதை கன்சோல் லாக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும், 1E1. ஸோ 1 இன்ட்டு 10ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு 10 வருது. இதே மாதிரி நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 100 வருது. 3 கொடுத்தா 1000 வரும். ஓகே, இது ஃபைன். இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து 1.1 வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதே மாதிரி நாங்கள் 0 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த 0மே ஆட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து அந்த நம்பர் அப்படியே வரும் 0 போட்டோன்னா. இப்போ எனக்கு 1.1 வேணும்னா 1.1 E0 போட்டிங்கன்னா எனக்கு 1.1. அதே மாதிரி இப்போ நான் இதில் ஒரு 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1.1 கூட 10 மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ என்ன வரும், எனக்கு 11 வரும். 3 கொடுத்தீங்கன்னா 110 வரும். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் வந்து ஒரு நம்பரை வந்து எக்ஸ்போனன்ஷியலாகவும் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் நம்பரை வந்து நார்மல் நம்பராகவும் நம்ம மாற்றிக்கிட முடியும். இப்போ இன்னொரு பெரிய நம்பர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1.1 பெருசாக தான் போடலாம். ஒரு 6.1345 இப்படி இருக்குது. இப்போ ஈக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு 6 டிஜிட் வரணும்னு வச்சுக்கோங்களேன். 6 டிஜிட் அப்படின்னா என்ன அர்த்தம், 6 டிஜிட்னு எத்தனை, 10,000மோ 1,00,000 வரும்னு நினைக்கிறேன். 1,00,000 வந்து இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ரன் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ வருது, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 61,23,500 வருது. அப்போ வந்து 6 0னா எத்தனை, 10, 100, 1000, 10,000, லட்சம். 2000 years later. 10 லட்சம், ரைட். E6னா 10 லட்சம். ஸோ வந்து அந்த 6 கூட 10 லட்சத்தை மல்டிப்ளை பண்ணி எனக்கு 61,23,500 வருது. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இந்த 2 எக்ஸ்போனன்ஷியல்ங்கிறது எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம வந்து திரும்ப எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷனாக மாற்றுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இதே நம்பரே போடுவோம். கீழே நமக்கு ஒரு பெரிய நம்பர் வந்துருக்குல்ல, 6, 1, 2, 3, 5, 0, 0. இதை வந்து நான் இப்போ என்னவா மாற்றுறேன், எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷனாக மாற்றுறேன். ஓகே, x.2 எக்ஸ்போனன்ஷியல் போட்டுட்டு ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணிடணும் மறக்காமல். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த நம்பரை வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக மாற்றும். ஸோ 6. ஓகேவா? 6.12350. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து நோட்டேஷனாக மாற்றணும். அப்போது அதே மாதிரி திரும்ப 6.12350 போட்டுட்டு போட்டு எத்தனை 0 ஆட் பண்ணணும், இந்த ஒரு டிஜிட்டை விட்டு மீதி இருக்க நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய அந்த 0 கவுண்ட்டு. ஸோ 6 இருக்குது. அப்போ E6 அப்படின்னா இப்போது இந்த வேல்யூ வந்து சேம் தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0க்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 2 0 வந்து அவங்க எடுத்து விட்டுருக்காங்க. பக்கத்தில் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். ஸோ இதான் வந்து அதோட அவுட்புட். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த எக்ஸ்போனன்ஷியல் உள்ளே வந்து
நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ 1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை டிஜிட் வரணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 6.1 e⁻6 அப்படி தான் வரும். ஓகேவா? 6.1. இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 6.1 வருது, கரெக்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் பாருங்களேன், 2 இருக்குது. சப்போஸ் இந்த நம்பர் வந்து 5 விட பெருசாகவோ இருந்துச்சுன்னா 6.15 சம்திங் தானே இருக்கும். அப்போ இந்த 5 வந்து என்ன பண்ணணும்னா இந்த 1ஓட சேர்ந்து 6.2 ஆகிடும். 6.2 ஆகிடும். அப்போது 6.2 பவர் 6 e⁻6ன்னு வரும். ஓகே, 6.2. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் பார்க்கலாம். இதிலே நான் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், 3, 6, 5, 2 ஏதோ ஒன்று சம்திங். இப்போ வந்து எக்ஸ்பொனன்ஷியல் இதில் வந்து நான் வந்து 0ன்னு வைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எந்த நம்பரும் வர வேணாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன அர்த்தம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு எந்த டிஜிட்டுமே வர வேண்டாம், அதாவது பாயிண்ட் டிஜிட்டே வர வேண்டாம் அப்படின்னா 6 மட்டும் எடுத்துக்கும். 6 e⁻3 0 சேர்க்கணும் இல்லையா? ஸோ e⁻3. இதுவே நான் 1 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் வரணும். அப்போ என்ன வரும், 6.1 வரும். ஓகே, கரெக்ட். 6.1. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் வந்து என்னது, 5 இல்லை கிரேட்டர் தென் 5 இருந்ததுன்னா அந்த 1 வந்து இது கூட ஆட் ஆயிரும். ஸோ 6.2 வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2 ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்னென்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோட்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை டிஜிட் வந்து உனக்கு வரணும், அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதே மாதிரி தான், பழைய கதை தான். 1, 3, 2, 5 பாயிண்ட் வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் அதை கன்சோல் லாக் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், x.to ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு எத்தனை டிஜிட் வேணும் அப்படிங்கிறது. 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் வரும், ஒரே ஒரு டிஜிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்க டிஜிட் வந்து 5 இல்லை 5 விட பெருசாக இருந்ததுன்னா இது கூட ஆட் ஆயிரும். அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் 2 கொடுக்குறேன், என்ன அவுட்புட் வரும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 45 தான் வரணும். இதுக்கப்புறம் 6 இருக்கிறதுனால இது கூட ஆட் ஆயிரும். ஸோ என்ன வரும், 46 வந்துருச்சா? ஓகே, இதே வந்து நான் வந்து 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும், ஒரே ஒரு டிஜிட் தான் வரணும். ஸோ அதுவும் வந்து 5 மாறிடும், ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதே வந்து நான் வந்து 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எந்த டிஜிட்டுமே வரக்கூடாது. ஓகே, அப்போ வந்து எனக்கு இந்த நம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த நம்பர் மட்டும்தான் வரும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சா? அவ்வளோதான் வந்து 2 ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி 2 ப்ரிசிஷன் எடுத்து பார்ப்போம். ஸோ 2 ப்ரிசிஷன் அப்படிங்கிறது எதுக்காக கேட்டிங்கன்னா, ப்ரிசைஸ்ட் அப்படின்னா என்னது, துல்லியமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ துல்லியமாக உனக்கு எத்தனை நம்பர் வேணும், அவ்வளோதான். ஸோ இப்போ 2 ப்ரிசிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி பார்த்துடலாம். பழைய மாதிரி தான், வழக்கம் போல் ஏதோ ஒரு நம்பர். இப்போ வந்து இதை வந்து நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். இப்போது நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இருக்கிற நம்பர் அப்படியே வருது. சரியா? இப்போ ப்ரிசைஸ்டாக எனக்கு வந்து எத்தனை டிஜிட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நான் இதில் வந்து சொல்கிறேன். 5 சொல்கிறேனே, 5னா எனக்கு இன்டிஜர் பார்ட் மட்டும்தான் இருக்கும். 5 கரெக்டாக? கரெக்டு. 6 சொன்னேன்னா என்ன வரும், இது வரைக்கும் தான் வரணும். ஆனால் இதுக்கு அப்புறம் இருக்க நம்பர் வந்து 5 விட பெருசாக இருக்கிறதுனால இந்த 3 ஆட் ஆகிடுச்சு. ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நான் வந்து 2 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், இதை வந்து 2 டிஜிட்டாக மாற்றணும். எப்படி மாற்றணும், மாற்ற முடியுமா? ஏற்கனவே இது வந்து 5 டிஜிட்டாக இருக்குது. 2 டிஜிட்டாக எப்படி மாற்றணும், மாற்றலாம். அதுக்கு தான் நம்ம வந்து இ நோட்டேஷன் படித்தோம்ல, அதை வச்சு தான் மாறும். ஓகே, இப்போது இது ஃபஸ்ட்டு இ நோட்டேஷனில் எப்படி மாறும், 1.435426 e பவர் எத்தனை, 1 2 3 4 4 இப்படி தான் மாறும் இல்லையா? இப்போ இது எத்தனை டிஜிட்டாக இருக்குது, எத்தனையோ டிஜிட்டாக இருக்குது, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதை நம்ம வந்து 2 டிஜிட்டாக மாற்றணும். அப்போது இந்த 2 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிறது 5 விட பெருசாக இருந்ததுன்னா இது வந்து இதில் ஆட் ஆகி 5ன்னு மாறிடும். ஆனால் இது வந்து 5 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ வந்து எனக்கு என்ன வரும்னா 1.4 e4. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டிஜிட்னு அர்த்தம். 2 டிஜிட் தான் இதில் இருக்குது. ஓகேவா? 2 டிஜிட்டாக மாற்றியாச்சு. ப்ரிசைஸ்டாக 2 டிஜிட்டாக மாற்றியாச்சு. மாறிக்க 1.5 வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, ஏன்னா இங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, இந்த 4க்கு அப்புறம் இருக்கிறது என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ வந்து இந்த 5 இருக்கிறதுனால இது இதில் ஆட் ஆயிரும். அப்போ 1.5 e+5ன்னு வரும். ஓகே, அதாங்க அவுட்புட்டாக வந்திருக்கு. இதுதான் வந்து ப்ரிசிஷன் மெத்தடு. இப்போ இதே மாதிரி நான் வந்து இதில் வந்து 0 கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிசைஸ்டாக எனக்கு 0 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். அப்படி எதுவும் நம்பர் இருக்குதா, ஒரு நம்பர்னால் ஒரு டிஜிட்டாவது இருக்கணும். 0வாக இருந்தால் கூட அது ஒரு டிஜிட் தான் அர்த்தம். இப்போ நீ 0 டிஜிட் கொடுக்க சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கும் தெரியல என்ன பண்ணுன்னா எரர் அடிக்குது ஏதோ. ஸோ வந்து 0 டிஜிட்டில் ஒரு நம்பரே கிடையாதுடா தம்பி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இந்த 3 மெத்தடு. இது ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ் தான், பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.